தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் பாரதி கண்ணன். ஆம்பூர் அருகே நடந்த சீனிவாச பெருமாள் கோயில் கும்பாபிஷேகம். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே அரங்கல் துருக்கம் ஊராட்சி காட்டு வெங்கடாபுரம் கிராமத்தில் இன்று சீனிவாச பெருமாள் கோயில் கும்பாபிஷேகம் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். முதல் நாள் செவ்வாய்க்கிழமை மங்கள இசையுடன் விநாயகர் கோயிலில் இருந்து பக்தர்கள் முளைவாரி கொண்டு வந்தனர். பின்பு மகா கணபதி ஹோமம், அங்குரார்ப்பணம், வாஸ்து சாந்தியும் நடைபெற்றது. புதன்கிழமை காலை 2ஆம் கால யாகசாலை பூஜை நடைபெற்றது. மூலவருக்கு திருமந்திரமும் அஷ்டபந்தனம் சாற்றுதல் நடந்தது. மாலை 3ஆம் கால யாகசாலை பூஜையில் தீபாராதனைகளும் நடைபெற்றது. இன்று காலை சிறப்பு அபிஷேகங்கள், வேத மந்திரங்கள் ஓத அருள்மிகு ஸ்ரீ சீனிவாச பெருமாள் கோயில் கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த கும்பாபிஷேக விழாவில் காட்டு வெங்கடாபுரம், மத்தூர் கொல்லை, காரப்பட்டு, அரங்கல் குருக்கம், ஈச்சம்பட்டு, சுத்தக்குண்டா, கொன்னப்பள்ளி, அபிகிரி பட்டறை உள்ளிட்ட சுமார் 10க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். சீனிவாச பெருமாள் கோயில் கும்பாபிஷேக விழாவை ஒட்டி மகா அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கோயில் திருப்பணி குழுவினர், ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் இதற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர். திருப்பத்தூரிலிருந்து செய்தியாளர் திருமலை. अरे साईं कुம்பிடுங்க இன்னும் சாப்பிடலையா என் பேட்டி கூட்டுங்க ஓகே ஓகே